Hi friends, welcome to Possible Cooking. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரச வடை. எல்லாரும் சாம்பார் வடை கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ரச வடை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஏன்னா நானும் கேள்விப்பட்டதில்லை. இது ஹஸ்பண்ட் சொன்ன டிஷ். ஒரு நாள் நான் போண்டா செஞ்சுட்டு இருக்கும்போது ரசத்துல போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ரசத்துல போட்டு சாப்பிட்டா டிஃப்ரெண்டா இருக்கே, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணேன். டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைச்சேன், பட் சூப்பரா இருந்துச்சு. சாம்பார் வடையை விட ரசம் வடை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த ரெசிபி ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ போய் ரெசிபி பார்க்கலாம். ரசம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சிக்கலாம். தக்காளி 2 சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பேன் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்த பயிறு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதும் கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் புளி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரசம் ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கடைசியா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரசத்துக்கு கடைசியா உப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்த பயிறு, கருவேப்பிலை, பூண்டு இடிச்சு போட்டிருக்கேன். கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ரசத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி வடை செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்க போறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சில்லுன்னு இருக்கும். அதனால மிக்சியில் அரைக்கும் போது மிக்சி ஹீட் ஆகாம நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சில மாவு அரைக்க முடியும். இப்போ மாவு அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தண்ணியில போட்டு பாருங்க. அது ஃப்ளோட் ஆச்சுன்னா நம்ம கரெக்டா அரைச்சிருக்கோம்னு அர்த்தம். மாவு ரொம்ப தண்ணியாவும் இல்லாம கட்டியாவும் இல்லாம இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா போதும். நான் குட்டி குட்டி போண்டா தான் செய்ய போறேன். நான் அதுல இருந்து கொஞ்சம் மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ ஆனியன் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, கொத்தமல்லி. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ போண்டா போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா உப்பி வரும் போண்டா. நான் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பெரிய போண்டா சேர்த்துக்கோங்க. இல்லை வடை மாதிரி செஞ்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி போண்டா ஒரு ஷாப்பில் தான் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக போண்டா போட்டு அதில் சாட் மசாலா போட்டு ஆனியன் போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் அதை பார்த்து தான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த போண்டா. இப்போ போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ரசமும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் டாப்பிங்க்கு ஆனியன், கொத்தமல்லி சேர்த்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ரசத்துல ஊறட்டும். சூப்பரான ரச வடை ரெடி ஆயிடுச்சு. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.